வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிர் வச்சு ஒரு சாதம் தான் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா டக்குன்னு பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு பேன்ல எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சின்னு இருக்கு. தாளிக்க வேண்டியதெல்லாம் நம்ம தாளிச்சிடலாம். கடுகு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு 3 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். மீடியம் சைஸில் ஒரு 2 தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி நல்லா வெந்துடுது. ஒரு கப்பு பச்சை பயிறு நல்லா ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதை சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு சாம்பார் பொடி ஒரு 2 ஃபுல் டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். இந்த பச்சை பயிர் சாதத்துக்கு புளி கிடையாது, தக்காளியோட புளிப்பு மட்டும்தான். அதே மாதிரி ஒரு கப்பு நான் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு கப்பு பச்சை பயிர், ஒரு கப்பு பச்சை பயிரை நைட்டே நீங்க ஊற வச்சு ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு தண்ணி நான் ஒரு 5 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். ரொம்ப குழன்னு வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு உதிரியா இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதனால 5 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். அரிசி பருப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து தண்ணி மட்டும் விட்டுக்கோங்க, அவ்வளவுதான். காரமும் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். குழம்பு மிளகா பொடி இல்லைன்னா சாம்பார் பொடி என்ன இருக்கோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 2 விசில் விட்டுக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு 2 விசில் விட்டாச்சு. ப்ரெஷரும் நல்லா அடங்கியாச்சு. பாருங்க, எடுத்துடலாம். நல்லா வெந்திருக்கு. இதுக்கு மேலாக நல்ல ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான். நம்மளுடைய பச்சை பயிறு சாதம் ரெடி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், டக்குன்னு பண்ணிடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வடாம், அப்பளம், சிப்ஸு, உருளைக்கிழங்கு சிப்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆவக்காய் ஊறுகாய் இல்லை லெமன் ஊறுகாய், கடாரங்காய் ஊறுகாலாம் இருந்ததுன்னா தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு ஒன்றுமே தேவைப்படாது. ஏன்னா காரம் புளிப்பு, இந்த தக்காளியோட புளிப்பு காரமெல்லாம் இருக்கிறதுனால அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பட் தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரியும் சாப்பிடலாம். காரக்கறியும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பச்சை பயிறு சாதம் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.